Hi friends, welcome to our channel TNBC Achievers. நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சில பேர் படிக்க உட்காருவாங்க, அடுத்த 5 நிமிஷத்துலேயே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. சரி, கொஞ்ச நேரம் மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்கலான்னு ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு அடுத்து நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரியே இன்னொரு மோட்டிவேஷன் வீடியோ வரும். சரின்னு அதையும் பார்ப்பாங்க. இப்படியே நம்ம படிப்புக்காக ஒதுக்கின நேரம் எல்லாம் அந்த மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்குறதுக்கே சரியாக போயிடும். ஐயோ என்னடா டைம் ஆயிடுச்சேன்னு யோசிக்கிறதுக்குள்ள சரி நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலான்னு நினச்சி அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். மறுநாளாவது படிக்கலான்னு பார்த்தா வீட்டில் நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடக்கும். நம்மளால் படிக்க முடியாமல் போயிடும். இப்படி நாள் முழுக்க வீடியோ பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் படிக்கிறதுக்கு பேர் ப்ரிப்ரேஷன் இல்லை. நாள் முழுக்க படிச்சுட்டு நம்ம டயர்டாகும்போது அடுத்த நாள் ஒரு கான்ஃபிடென்ட்டுக்காக ஒரு 10 நிமிஷம் வீடியோ பார்த்து மோட்டிவேட் ஆகிறோம்ல, அதுதாங்க நம்மளை மோட்டிவேட் பண்ணும். நம்ம நாள் முழுக்க பார்க்குற எல்லா மோட்டிவேஷன் வீடியோலையும் இந்த 4 விஷயத்தை மட்டும்தாங்க சொல்லுவாங்க. விடாமல் படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும், பிடிச்சி படிக்கணும், அண்ட் ஜெயிக்கிற வரைக்கும் படிக்கணும். நம்ம எல்லாரும் டைமோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட் நம்ம படிக்கணும். நான் அவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சன் இல்லை, டே பை டே எனக்கு மோட்டிவேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஸ்டடி டைமோட இந்த மோட்டிவேஷன் வீடியோவுக்கும் கொஞ்சம் டைம் ஒதுக்கிடுங்க. மினிமம் 10 மினிட்ஸ், மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் மட்டும் பாருங்கள். இந்த மோட்டிவேஷன் வீடியோஸை விட ஒரு பெரிய பூஸ்டப் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒன் டைம் உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் பாருங்கள். அவங்க இவ்வளோ நாளாக தாண்டி வந்த கஷ்டங்களாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களோட அவமதிப்பாக இருக்கட்டும், இப்படி எல்லா எதிர்ப்பையும் தாண்டி உங்களை ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவங்கள விடவா உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன் வேணும்னு நினைக்கிறீங்க? ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டைமை சேவ் பண்ணி அதை கரெக்டாக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டு நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.